வணக்கம். இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் என்ற நாவலின் 4ஆம் பாகம், சிதைந்த கனவு. அதிகாரம் 9. நீலகேசி உதயம். குண்டோதரன் வந்துவிட்டு போனதிலிருந்து சிவகாமியின் சித்தக்கடலில் கொந்தளிப்பு அதிகமாயிற்று. மலை போன்று எண்ண அலைகள் எழுந்து விழுந்து நாற்புறமும் மோதி பாய்ந்து அல்லோல கல்லோலம் செய்தன. பொழுது போவது மிகவும் சிரமமாகி ஒவ்வொரு கணமும் ஒரு முடிவில்லாத யுகமாக தோன்றியது. குண்டோதரன் கூறிய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் திரும்ப திரும்ப நினைவுக்கு கொண்டு வந்தாள். அவனிடம் நாம் உசிதமான முறையில் பேசினோமோ இல்லையோ என்ற சந்தேகம் அடிக்கடி தோன்றியது. மாமல்லரிடம் போய் அவன் என்ன சொல்கிறானோ என்னவோ என்ற கவலையும் அடிக்கடி ஏற்பட்டது. மாமல்லர் வரப்போவது பற்றிய ரகசியத்தை வெளியிட்டு விட வேண்டாம் என்று குண்டோதரன் தனக்கு எச்சரிக்கை செய்ததை பற்றி நினைத்து கொண்ட பொழுது மட்டும் சிவகாமியின் சோகம் குடிக்கொண்ட வதனத்தில் புன்னகை தோன்றிற்று. ஆயினும் அந்த எச்சரிக்கை எவ்வளவு அவசியமானது என்பது வெகு சீக்கிரத்திலேயே அவளுக்கு தெரிய வந்தது. குண்டோதரன் வந்து சென்ற 3ஆம் நாள் வாதாபி நகரம் அளவில்லாத அல்லோல கல்லோலத்துக்கு உள்ளாகி இருந்தது. அன்றைய தினம் புலிகேசி சக்கரவர்த்தி அஜந்தா கலை விழாவுக்கு பயணமாகிறார் என்பதும் பக்கத்தில் உள்ள ராஜவீதி வழியாக அவருடைய ஊர்வலம் போகும் என்பதும் சிவகாமிக்கு தெரிந்திருந்தது. தன் வீட்டின் பலகனின் வழியாகவே மேற்படி ஊர்வல காட்சியை காணலாம் என்றும் அவள் அறிந்திருந்தாள். கடைசியாக பிற்பகலில் 3வது ஜாமத்தில் சக்கரவர்த்தியின் பிரயாண ஊர்வலம் வந்தது. பட்டத்து யானை மீது புலிகேசி சக்கரவர்த்தி கம்பீரமாக வீற்றிருந்தார். அவருக்கு பின்னால் சிவிகைகளில் நாகநந்தி பிக்ஷுவும் சீன யாத்ரிகரும் சென்றார்கள். அழகிய தங்கரதத்தில் சக்கரவர்த்தியின் இளம் புதல்வர்கள் 3வரும் அமர்ந்திருந்தார்கள். இன்னும் சக்கரவர்த்தியின் முன்னாலும் பின்னாலும் சாம்ராஜ்யத்தின் பிரதான அமாத்தியார்கள், மந்திரிமார்கள், சாமந்தர்கள், சேனாநாயகர்கள் முதலியோர் பலவித வாகனங்களில் பெருமிதத்துடன் அமர்ந்து சென்றார்கள். பொது ஜனங்களின் கோலாகல கோஷங்களோடு வாத்திய முழக்கங்களும் சேர்ந்து காது செவிடும்படி செய்தன. இதையெல்லாம் பார்த்த சிவகாமிக்கு காஞ்சியில் மகேந்திர பல்லவர் மாமல்லபுரத்து கலைவிழாவிற்கு கிளம்பும் காட்சி நினைவுக்கு வந்தது. ஆஹா, முன்னொரு காலத்தில் இந்த புலிகேசி எத்தகைய கலை உணர்வே இல்லாத மூர்க்கனாக இருந்தான். இப்பொழுது எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட்டுவிட்டது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? காஞ்சியை பார்த்துவிட்டு வந்ததுதானோ? அந்த ஊர்வல காட்சியை பற்றி பிறகு நினைத்த போதெல்லாம் சிவகாமிக்கு எரிச்சல் உண்டாயிற்று. இந்த புலிகேசின் ஆடம்பரமும் இருமாப்பும் கூடிய சீக்கிரத்தில் அடங்கப் போகிறதல்லவா என்பதை எண்ணிய பொழுது ஓரளவு ஆறுதல் உண்டாயிற்று. இவர்கள் அஜந்தாவிலிருந்து திரும்பி வருவதற்குள்ளே மாமல்லர் இங்கு வந்து விடக்கூடும் அல்லவா? அதை அறிந்தவுடனே இவர்களுக்கெல்லாம் எத்தகைய திகில் உண்டாகும்? யுத்தம் வேண்டாம் என்று தான் குண்டோதரனிடம் சொன்னது தவறு என்று சிவகாமிக்கு பொழுது தோன்றியது. அவளுடைய ஆத்திரத்தை அதிகப்படுத்த இன்னொரு காரணமும் சேர்ந்தது. பட்டத்து யானைக்கு பின்னால் சிவிகையில் சென்ற பிக்ஷு சிவகாமி இருந்த வீட்டின் பக்கம் ஒரு கணம் முகத்தை திரும்பி பார்த்ததாக தோன்றியது. ஆனாலும் நாகநந்தி பிரயாணம் கிளம்புவதற்கு முன்னால் தன்னிடம் மறுபடியும் வந்து விடை பெறுவார் என்று அவள் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை. இந்த கள்ள பிக்ஷுவுக்கு இவ்வளவு அகங்காரமா என்று எண்ணி ஆத்திரத்தை வளர்த்து கொண்டிருந்தாள். எனவே அன்று மாலை இருட்டுகிற சமயத்தில் நாகநந்தி அவள் வீட்டு வாசலில் குதிரை மீது வந்து இறங்கி உள்ளேயும் பிரவேசித்து வந்த பொழுது சிவகாமி எல்லையற்ற வியப்படைந்தவளாக, சுவாமி, இதென்ன? தாங்கள் அஜந்தா மார்க்கத்தில் போய்கொண்டிருப்பதாக அல்லவா நினைத்தேன். போகவில்லையா என்ன என்றாள். கட்டாயம் போகிறேன் சிவகாமி. அஜந்தாவில் எனக்கு மிகவும் முக்கியமான காரியம் இருக்கிறது. அதில் உனக்கு சம்பந்தம் உண்டு. அதை பற்றி உன்னிடம் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்றுதான் திரும்பி அவசரமாக வந்தேன். இன்றிரவே சக்கரவர்த்தி தங்கியிருக்கும் இடம் போய் சேர்ந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு சிவகாமிக்கு பேச இடம் கொடாமல், இன்று பிற்பகலில் அந்த பக்கம் போன ஊர்வலத்தை பார்த்தாயா என்று கேட்டார் நாகநந்தி பிக்ஷு. ஓ, பார்த்தேன். மகேந்திர பல்லவர் கலை திருநாளுக்காக காஞ்சியிலிருந்து மாமல்லபுரத்துக்கு புறப்படும் காட்சி ஞாபகம் வந்தது. ஏதேது புலிகேசி சக்கரவர்த்தி மகேந்திர பல்லவரை கூட தோற்கடித்து விடுவார் போலிருக்கிறதே என்றால் சிவகாமி. நிச்சயமாக தோற்கடிப்பார், சந்தேகமில்லை. வாதாபி சக்கரவர்த்தி இப்பொழுது பழைய இரத்த வெறி கொண்ட புலிகேசி அல்ல, கலை மோகமும் ரசிகத்தன்மையும் கொண்ட புதிய புலிகேசி என்றார் நாகநந்தி. அப்படியானால் அஜந்தாவிலும் கலைவிழா கோலாகலமாகத்தான் இருக்கும் என்றால் சிவகாமி. அதிலும் சந்தேகமில்லை. அஜந்தாவின் புத்த பிக்ஷுக்கள் சக்கரவர்த்தியை ஒப்பற்ற முறையில் வரவேற்று உபசரிக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த வைபவத்தை முன்னிட்டு புகழ்பெற்ற நாளந்தாவிலிருந்தும் ஸ்ரீ பர்வதத்திலிருந்தும் இன்னும் பல புத்த பீடங்களிலிருந்தும் ஆச்சாரிய புருஷர்கள் பலர் வந்திருக்கிறார்களாம். உனக்கு தெரியுமோ இல்லையோ, வாதாபி சக்கரவர்த்திக்கு இளம் பிரயாயத்தில் அடைக்கலம் தந்து காப்பாற்றியது
அஜந்தா சங்கிராமம்தான். ஆயினும் வெகு காலம் வரையில் அஜந்தா சங்கிராமத்துக்கு சக்கரவர்த்தி எந்தவித உதவியும் செய்யவில்லை. அதற்கு ஜைன முனிவர்கள் இடம் கொடுக்கவில்லை. ராஜாங்கத்திலிருந்து செய்யும் உதவியெல்லாம் சமண மடங்களுக்கும் சமண கோயில்களுக்கும் தான் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது சக்கரவர்த்தியின் மனம் மாறிவிட்டது. சமணர், பௌத்தர், சைவர், வைஷ்ணவர், சாக்தர் ஆகிய எந்த மதத்தினராக இருந்தாலும் சிற்ப சித்திரக்கலைகளை வளர்ப்பவர்களுக்கெல்லாம் ராஜாங்கத்திலிருந்து மானியங்களை கொடுத்து வருகிறார். இது காரணமாக இப்பொழுது இந்த சலுக்க சாம்ராஜ்யம் இந்தியாவிலேயே கலை வளர்ச்சியில் சிறந்து விளங்குகிறது. கன்யாகுப்தத்தையும் காஞ்சியையும் வாதாபி தோற்கடித்து விட்டது என்று நாகநந்தி பெருமிதத்தோடு கூறியதை சிவகாமி உண்மையான ஆவலோடு கேட்டுக்கொண்டு வந்தாள். சிவகாமி, வாதாபி சக்கரவர்த்தியின் இந்த மனமாறுதலுக்கு யார் காரணம் என்று உனக்கு தெரியுமா என்று நாகநந்தி கேட்டபோது, சந்தேகம் என்ன சுவாமி, சகல கலைகளிலும் வல்ல மகா ரசிகரான நாகநந்தியடிகள் தான் என்று சிவகாமி பளிச்சென்று விடையளித்தாள். நாகநந்தியின் முகம் 9 வருஷத்திற்கு முன்பு நாம் பார்த்த போதிருந்ததை காட்டிலும் இப்பொழுது கலை பொருந்தி விளங்கிற்று. முன்னே அந்த முகத்தில் நாம் கண்ட கொடூரம் இப்பொழுது கிடையாது. சிவகாமியின் மறுமொழி அவருடைய முகத்தில் மலர்ச்சியை உண்டாக்கி மேலும் கலை பொருந்தியதாக செய்தது. அத்தகைய முகமலர்ச்சியோடு கனிவு ததும்பி காந்த சக்தி வீசிய கண்களினால் சிவகாமியை அவர் நோக்கி, கலைவாணி, நீ கூறியது உண்மை. இரத்த தாகமும் யுத்த வெறியும் கொண்டிருந்த புலிகேசியை கலைமோகம் கொண்ட ரசிகனாக செய்தது நான்தான். ஆனால் அதற்கு முன்னால் என்னை அத்தகைய கலைப்பித்தனாக பண்ணியது யார், உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்டார் நாகநந்தியடிகள். பிக்ஷு குறிப்பிடுவது தன்னைத்தான் என்று சிவகாமி மனதிற்குள் எண்ணிக்கொண்டாள். ஆயினும் வெளிப்படையாக, எனக்கு எப்படி தெரியும் சுவாமி என்று கூறினாள். ஆம், உனக்கு தெரியாதுதான். இதுவரையில் உனக்கு நான் சொல்லவும் இல்லை. அஜந்தா சங்கிராமத்து சுவர்களிலே எத்தனையோ அற்புத சித்திரங்கள், அழியா வண்ணங்களில் தீட்டிய தெய்வீக சித்திரங்கள் இருக்கின்றன என்று உனக்கு தெரியுமல்லவா? அந்த சித்திரங்களிலே பரதநாட்டியம் ஆடும் பெண்ணின் சித்திரம் ஒன்றும் இருக்கிறது. அந்த சித்திரம்தான் முதலில் எனக்கு கலைமோகத்தை உண்டாக்கிற்று சிவகாமி. அந்த அற்புத சித்திரத்தை என்றைக்காவது ஒரு நாள் நீ அவசியம் பார்க்க வேண்டும். வீண் ஆசை எதற்காக? அஜந்தா அதிசயங்களை பார்க்கும் பாக்கியம் இந்த ஜென்மத்தில் எனக்கு கிட்டப்போவதில்லை என்றாள் சிவகாமி. அப்படி சொல்லாதே. இந்த தடவை நீ எங்களுடன் வராததில் எனக்கும் ஒரு விதத்தில் திருப்திதான். ஏனெனில் இந்த தடவை நீ எங்களுடன் வந்தாயானால் எனக்கும் மன நிம்மதியிராது, உனக்கும் மன நிம்மதியிராது. ஆனால் காலம் எப்பொழுதும் இப்படியே இருந்து விடாது, சீக்கிரத்தில் மாறியே தீரும். நாகநந்தி இவ்விதம் சொன்ன பொழுது சிவகாமியின் நெஞ்சில் சுரீர் என்றது. நாகநந்தி அவள் கூர்ந்து நோக்கி, காலம் எப்படி மாறும், என்ன விதத்தில் மாறும் என்று கேட்டாள். நீ இந்த கூண்டிலே இருந்து விடுதலை அடைந்து வானவெளியில் உல்லாசமாக பாடிக்கொண்டு சஞ்சரிக்கும் காலம் சீக்கிரத்தில் வரலாம், ஒரு நாளும் வரப்போவதில்லை என்று சொல்லி பெருமூச்சு விட்டாள் சிவகாமி. அப்படியானால் உன்னுடைய சபதம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையே உனக்கு இல்லையா என்று நாகநந்தி கேட்டார். சிவகாமி பல்லை கடித்து சமாளித்து கொண்டு, இல்லை, அந்த நம்பிக்கையை நான் இழந்து எத்தனையோ நாளாயிற்று என்றாள். ஆனால் அவளுடைய மனதில் பெரும் பீதியும் கலக்கமும் குடிகொண்டன. இந்த வஞ்ச பிக்ஷு ஏதாவது சந்தேகிக்கிறாரா? நம்மிடம் உண்மை அறிய பார்க்கிறாரா? ஒருவேளை குண்டோதரன் இவரிடம் சிக்கிக் கொண்டிருப்பானோ? சிவகாமி, உன்னுடைய சபதம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை நீ இழந்து விட்டாய். ஆனால் சபதம் நிறைவேறாமல் நீ இந்த ஊரை விட்டு கிளம்பவும் மாட்டாய், அப்படித்தானே? ஆம் சுவாமி, அப்படித்தான் என்று சிவகாமி தயக்கமின்றி மறுமொழி கூறினாள். அப்போதுதான் குண்டோதரனுடைய எச்சரிக்கையை அவள் நன்றியுடன் நினைத்து கொண்டாள். ஆஹா, உன்னை இந்த கதிக்கு உள்ளாக்க ஒரு நாளும் நான் உடன்படேன் சிவகாமி. நேற்று சீன பெரியாரிடம் சொன்னது போல செய்ய வேண்டியதுதான். மாமல்லர் வந்து உன் சபதத்தை நிறைவேற்றி வைக்காவிடில் நானே நிறைவேற்றி வைக்கிறேன். இந்த நகருக்கு என் கையாலேயே நெருப்பு வைத்து கொளுத்தி விடுகிறேன். ஆ, இது என்ன பேச்சு? இந்த பைத்தியக்காரியின் பிடிவாதத்திற்காக தாங்களேன் அத்தகைய கொடிய காரியத்தை செய்ய வேண்டும்? வேண்டவே வேண்டாம். அப்படியானால் நீயாவது உன்னுடைய அர்த்தமற்ற சபதத்தை விட்டுவிட வேண்டும். பேச்சை மாற்ற தீர்மானித்த சிவகாமி, சுவாமி, என்னை பற்றி இவ்வளவு பேசியது போதும். தங்களை பற்றி சொல்லுங்கள், அஜந்தாவை பற்றி பேசுங்கள் என்றாள். ஆம், முக்கியமாக என்னை பற்றி பேசுவதற்காகத்தான் வந்தேன். அஜந்தாவில் நான் புனர்ஜென்மம் எடுக்கப் போகிறேன். திரும்பி வரும் பொழுது காவி உடை தரித்த புத்த பிக்ஷுவாக வரமாட்டேன். பட்டு பீதாம்பரம் அணிந்த நீலகேசி மகாராஜாவாக வருவேன் என்று நாகநந்தி கூறியதும் சிவகாமி வியப்புடன் அவரை ஏறிட்டு பார்த்தாள். இதய கனல். சொல்ல முடியாத வியப்புடனே தம்மை பார்த்த சிவகாமியை சர்பத்தின் கண்களையொத்த தமது காந்த சக்தி வாய்ந்த கண்களினாலே நாகநந்தியடிகள் சற்று நேரம் உற்று பார்த்தார். சிவகாமி, நான் சொல்வதை நீ நம்பவில்லையா?
என் நெஞ்சை திறந்து உனக்கு நான் காட்டக்கூடுமானால் இந்த கடின இதயத்தை பிளந்து இதற்குள்ளே இரவும் பகலும் ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருக்கும் தீக்கணலை உனக்கு நான் காட்ட முடியுமானால் என்று சொல்லிக்கொண்டு பிக்ஷு தம் மார்பில் படீர் படீர் என்று 2 தடவை குத்திக் கொண்டார். உடனே அவருடைய இடுப்பு வஸ்திரத்தில் செருகிக் கொண்டிருந்த சிறு கத்தியை எடுத்து அதன் உரையை சடார் என்று கழற்றி எறிந்துவிட்டு தம் மார்பிலே அக்கத்தியால் குத்திக் கொள்ளப் போனார். சிவகாமி சற்றென்று அவருடைய கையை பிடித்து கத்தியால் குத்திக் கொள்ளாமல் தடுத்தாள். சிவகாமி தன் கரத்தினால் நாகநந்தியின் கையை பிடித்திருந்த சொற்ப நேரத்தில் 2 அதிசயமான அனுபவங்களை அடைந்தாள். நாகநந்தின் கரமும் அவருடைய உடல் முழுவதும் அப்பொழுது நடுங்குவதை உணர்ந்தாள். 9 வருஷத்திற்கு முன்னால் புத்த பிக்ஷுவை சிவகாமி தன்னுடைய தந்தையொத்தவராக கருதியிருந்த பொழுது சில சமயம் அவருடைய கரங்களை தற்செயலாக தொட்டு பார்க்க நேர்ந்ததுண்டு. அப்பொழுது அவளுடைய மனதில், இது என்ன வஜ்ர சரீரம்? இவருடைய தேகமானது கேவலம் சதை, இரத்த நரம்பு, தோல் இவற்றின் சேர்க்கையே பெறாமல் முழுவதும் எலும்பினால் ஆனதாக அல்லவா தோன்றுகிறது. எப்பேற்பட்ட கடின தவ விரதங்களை அனுஷ்டித்து இவர் தம் தேகத்தை இப்படி கெட்டிப்படுத்தி இருக்க வேண்டும் என்று எண்ணமிட்டதும் உண்டு. அதே புத்த பிக்ஷுவின் தேகம் இப்பொழுது பழைய கெட்டித்தன்மை இழந்து மிருதுத்தன்மை அடைந்திருந்ததை சிவகாமி உணர்ந்து அதிசயித்தாள். நாகநந்தி சற்று நேரம் கையில் பிடித்த கத்தியுடன் சிவகாமியை திருதிருவென்று விழித்து பார்த்து கொண்டிருந்தார். பிறகு சுய உணர்வு திடீரென்று வந்தவரைப் போல கையில் இருந்த கத்தியை தூரத்தில் விட்டெறிந்தார். உடனே சிவகாமியும் அவருடைய கையை விட்டாள். சிவகாமி, திடீரென்று அறிவு கலங்கி மெய் மறந்து போனேன். சற்று முன் உன்னிடம் என்ன சொன்னேன்? எதற்காக இந்த கத்தியை இடித்தேன் என்பது கொஞ்சம் ஞாபகப்படுத்துவாயா என்று புத்த பிக்ஷு கேட்டதற்கு சிவகாமி, சுவாமி, சற்று முன்னால் தாங்கள் புத்த பிக்ஷு விரதத்தை கைவிடப் போவதாகவும் சிம்மாசனம் ஏறி ராஜ்யம் ஆளப் போவதாகவும் சொன்னீர்கள் என்று கூறிவிட்டு தயங்கினாள். ஆம் சிவகாமி, நான் கூறியது உண்மை. அதற்காகவே நான் அஜந்தாவிற்கு போகிறேன். 35 வருஷத்திற்கு முன்னால் அஜந்தா நதிக்கரையில் பிக்ஷு விரதம் ஏற்றேன். அதே நதியில் அந்த விரதத்திற்கு ஸ்நானம் செய்துவிட்டு வரப்போகிறேன். அஜந்தா சங்கிராமத்தின் தலைவராகிய எந்த பூஜ்ய புத்த குருவினிடம் தீட்சை பெற்றேனோ அவரிடமே இப்பொழுது விடுதலை பெற்று வரப்போகிறேன். அது உனக்கு சம்மதம்தானே என்றார் நாகநந்தியடிகள். சிவகாமி இன்னதென்று விவரம் தெரியாத பயத்தினால் பிடிக்கப்பட்டவளாக, சுவாமி, இது என்ன காரியம்? இத்தனை வருஷ காலமாக அனுசரித்த புத்த தர்மத்தை தாங்கள் எதற்காக கைவிட வேண்டும்? அதனால் தங்களுக்கு உலக நிந்தனை ஏற்படாதோ? இத்தனை நாள் அனுஷ்டித்த விரதம் தவம் எல்லாம் நஷ்டமாகுமே. எந்த லாபத்தை கருதி இப்படி செய்ய போகிறீர்கள் என்றாள். இப்படி கேட்டபோதே அவளுடைய உள்ளுணர்ச்சியானது இந்த கேள்வியை எல்லாம் தான் கேட்பது மிகப்பெரிய தவறு என்றும் அந்த தவற்றினால் பிக்ஷு விரித்த வலையிலே தான் விழுந்து விட்டதாகவும் உணர்த்தியது. என்ன லாபத்திற்காக என்றா கேட்கிறாய் என்று திரும்பி கேட்டுவிட்டு ஹஹா என்று உரத்துச் சிரித்தார். உனக்கு தெரியவில்லையா? அப்படியானால் சொல்கிறேன் கேள். 35 வருஷ காலமாக அனுஷ்டித்த புத்த பிக்ஷு விரதத்தை நான் கைவிடப் போவது உனக்காகத்தான் சிவகாமி. உனக்காகவே தான் நான் அஜந்தாவில் சம்பிரதாயமாக உலகம் அறிய குருவினிடம் அனுமதி பெற்று விரதத்தை விடப் போகிறேன். ஆனால் விரதபங்கம் பல வருஷங்களுக்கு முன்னாலேயே நேர்ந்துவிட்டது. என்றைய தினம் உன்னுடைய தகப்பனார் ஆயனரின் ஆரண்ய வீட்டில் அற்புத சிலைகளுக்கு மத்தியிலே உயிருள்ள சிலையாக நின்ற உன்னை பார்த்தேனோ அன்றைக்கே என் விரதத்திற்கு பங்கம் வந்துவிட்டது. ஆனால் அதற்காக நான் வருத்தப்படவில்லை. உன்னுடன் ஒரு நாள் வாழ்வதற்காக 10,000 வருஷம் நரகத்திலே கிடக்க வேண்டுமென்றால் அதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உன்னுடைய அன்பை ஒரு கண நேரம் பெறும் பாக்கியத்திற்காக என்றென்றைக்கும் மோட்சத்தை இழந்துவிட வேண்டுமென்றால் அதற்கும் சித்தமாக இருக்கிறேன். சிவகாமி பயந்து நடுங்கினாள். இத்தனை நாளும் அவள் மனதிற்குள்ளேயே புதைந்து கிடந்த சந்தேகம் இன்று உண்மை என்று தெரியலாயிற்று. ஆனால் இந்த கள்ளபிக்ஷு இத்தனை நாளும் ஏன் இதையெல்லாம் தம் மனதிற்குள்ளே மறைத்து அப்படியே இருந்து வந்திருக்கிறார்? இத்தனை காலமும் தன்னை தொந்தரவு செய்யாமல் எந்த விதத்திலும் வற்புறுத்தாமல் சுதந்திரமாக ஏன் விட்டு வைத்திருந்தார்? அவள் மனதில் எழுந்த மேற்படி கேள்விக்கு தட்சணமே மறுமொழி கிடைத்தது. சிவகாமி, என்னுடைய ஆத்மாவை நான் காப்பாற்றிக் கொள்வதற்கும் உன்னுடைய வாழ்க்கை சுகத்தை நீ பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு சந்தர்ப்பம் 9 வருஷத்திற்கு முன்னால் ஏற்பட்டது. மாமல்லன் இங்கு வந்து உன்னை அழைத்த பொழுது நீ அவனுடன் போயிருந்தாயானால் அல்லது உன்னை அவனிடம் சேர்ப்பிப்பதற்கு எனக்காவது ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருந்தாயானால் நான் என் விரதத்தை ஒருவேளை காப்பாற்றிக் கொண்டிருப்பேன். நீயும் உன் வாழ்க்கை இன்பத்தை பாதுகாத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீ என் உண்மையான நோக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் அனாவசியமாக சந்தேகித்து விஷக்கத்தியை
என் முதுகின் மேல் எரிந்து காயப்படுத்தினாய். அப்போது அந்த விஷக்குத்தி என்னை கொல்லவில்லை, ஆனால் அதே கத்தியானது இப்பொழுது என்னை தாக்கினால் அரை நாழிகை நேரம் கூட என் உயிர் நிலைத்திராது சிவகாமி. சற்று முன்னால் என் கரத்தை நீ பிடித்த பொழுது உன் மனதில் ஒரு சந்தேகம் உதித்தது. 9 வருஷத்திற்கு முன்னால் இரும்பையும் கல்லையும் ஒத்து கெட்டியாயிருந்த என் கை இப்பொழுது இவ்வளவு மிருதுத்தன்மை அடைந்திருப்பதை குறித்து நீ ஆச்சரியப்பட்டாய். இந்த மாறுதலுக்கு காரணம் நீதான் சிவகாமி. கடுமையான தவ விரதங்களை அனுசரித்து என் தேகத்தை நான் அவ்வாறு கெட்டிப்படுத்தி கொண்டிருந்தேன். வெகு காலம் விஷ மூலிகைகளை உட்கொண்டு என் தேகத்தில் ஓடிய இரத்தத்தை விஷமாக செய்து கொண்டிருந்தேன். அந்த காலத்தில் என்னை எப்பேற்பட்ட கொடிய விஷ நாகம் கடித்தாலும் கடித்த மறுகணம் அந்த நாகம் செத்து போகுமே தவிர எனக்கு ஒரு தீங்கும் நேராது. என்னுடைய உடம்பின் வேர்வை நாற்றம் காற்றிலே கலந்து விட்டால் அதன் கடுமையை தாங்க முடியாமல் சுற்று வட்டாரத்தில் உள்ள விஷப்பாம்புகள் எல்லாம் பயந்து 4 திசையிலும் சிதறி ஓடும். இதை பல சமயங்களில் நீயே நேரில் பார்த்திருக்கிறாய் என்று நாகநந்தி கூறிய பொழுது 2 பேருடைய மனதிலும் 10 வருஷங்களுக்கு முன்னால் மண்டபப்பட்டு கிராமத்தில் வெண்ணிலா விரித்த ஓர் இரவிலே நடந்த சம்பவங்கள் ஞாபகத்தில் வந்தன. அப்பேற்பட்ட இரும்பை ஒத்தியிருந்த என் தேகத்தை மாற்று மூலிகைகளினாலும் மற்றும் பல வைத்திய முறைகளை அனுசரித்தும் இப்படி மிருதுவாக செய்து கொண்டேன். என் இரத்தத்தில் கலந்திருந்த விஷத்தை முறிவு செய்தேன். சென்ற 9 வருஷம் இந்த முயற்சியிலேதான் ஈடுபட்டிருந்தேன். இடையிடையே உன்னை பல நாள் பாராமல் இருந்ததன் காரணமும் இதுதான் சிவகாமி. 30 பிராயத்து இளைஞனைப் போல இன்று நான் இல்வாழ்க்கை நடத்துவதற்கு தகுந்தவனாக இருக்கிறேன். இத்தனைக்கும் பிறகு நீ என்னை நிராகரிக்க முடியாது. அப்படி நிராகரித்தாயானால் அதன் மூலம் எனக்கு நீ அளிக்கும் துன்பத்திற்கு பரிகாரமாக 100 ஜென்மங்களில் நீ பிராயச்சித்தம் செய்து கொள்ளும்படியாக இருக்கும். அப்போது கூட உன்னுடைய பாவம் தீர்ந்து விட்டதாகாது. சிவகாமியின் தலை வெடித்துவிடும் போல இருந்தது. தன் முன்னால் பிக்ஷு உட்கார்ந்து மேற்கண்டவாறு பேசியதெல்லாம் ஒருவேளை சொப்பனமாக இருக்கலாம் என்று ஒரு கணம் எண்ணினாள். அந்த எண்ணத்தினால் ஏற்பட்ட ஆறுதலும் சந்தோஷமும் மறுகணமே மாயமாக மறைந்தன. இல்லை, இதெல்லாம் சொப்பனமில்லை. உண்மையாகவே தன் கண் முன்னால் நடக்கும் பயங்கரமான நிகழ்ச்சிகள். ரத்தம் போல சிவந்த கண்களை கொட்டாமல் புத்த பிக்ஷு தன்னை வெறித்து பார்த்து கொண்டிருப்பது இதோ தன் எதிரில் உண்மையிலேயே நடக்கும் சம்பவம்தான். அபாயம் நெருங்கியிருப்பதை உணர்ந்ததும் சிவகாமியின் உள்ளம் சிறிது தெளிவடைந்தது. இந்த கொடிய பைத்தியக்காரனிடமிருந்து தப்புவதற்கு வேறு வழியில்லை. வணங்கி வேண்டி கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது கொஞ்சம் அவகாசம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் அருள் இருந்தால் இந்த வெறிகொண்ட பிக்ஷு அஜந்தாவிலிருந்து திரும்புவதற்குள் மாமல்லர் வந்து தன்னை விடுதலை செய்து கொண்டு போவார். இல்லாவிடில் வேறு ஏதேனும் யுக்தி செய்ய வேண்டும். முற்றத்து கிணறு இருக்கவே இருக்கிறதே. எனவே பிக்ஷுவிடம் மன்றாடி வேண்டிக் கொள்வதற்காக சிவகாமி வாய்த்திருந்தாள். பிக்ஷு அதை தடுத்து, வேண்டாம் சிவகாமி, இன்றைக்கு நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம். அவசரப்பட்டு எனக்கு மறுமொழி சொல்ல வேண்டாம். அஜந்தா போய் வந்த பிறகே உன்னிடம் இதை பற்றியெல்லாம் பிரஸ்தாபிக்க வேண்டும் என்று நான் எண்ணியிருந்தேன். ஆனால் வாதாபிக்கு வெளியே இன்று இரவு நாங்கள் தங்குவதற்குரிய ராஜாங்க விடுதி அடைந்ததும் உன்னிடம் என் மனதை திறந்து காட்டிவிட்டு போவதுதான் உசிதம் என்றும் எல்லா விஷயங்களையும் நன்றாக யோசித்து முடிவு செய்ய உனக்கு போதுமான அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும் முடிவு செய்து கொண்டு திரும்பி வந்தேன். உன்னை நான் வற்புறுத்தப் போவதில்லை, பலவந்தப்படுத்தப் போவதில்லை. உனக்கு இஷ்டமில்லாத காரியத்தை ஒரு நாளும் செய்யச் சொல்லி வற்புறுத்த மாட்டேன். ஆனால் நான் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிவிடுகிறேன். ஒரே மூச்சில் இப்போதே சொல்லிவிடுகிறேன். சற்று பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிரு. நான் அஜந்தாவிலிருந்து திரும்பி வந்த பிறகு நீ உன்னுடைய தீர்ப்பை சொல்லலாம். பிக்ஷுவின் இந்த வார்த்தைகள் சிவகாமிக்கு ஒருவாறு ஆறுதல் அளித்தன. அவளுடைய பீதியும் படபடப்பும் ஓரளவு குறைந்தன. நாகநந்தி ஆரம்பத்திலிருந்து மறுபடியும் கதையை ஆரம்பித்தார். எந்த நேரத்தில் உன் தந்தையின் ஆரண்ய வீட்டில் உன்னை நான் பார்த்தேனோ அதே நேரத்தில் என்னுடைய இதயத்திலிருந்து என் சகோதரனையும் சலுக்க சாம்ராஜ்யத்தையும் அப்புறப்படுத்திவிட்டு அவர்கள் இருந்த இடத்தை நீ ஆக்கிரமித்து கொண்டாய். அது முதல் என்னுடைய யோசனைகள் ஏற்பாடுகள் எல்லாம் தவறாகவே போய்கொண்டிருந்தன. அந்த தவறுகள் காரணமாகவே வாதாபி சக்கரவர்த்தியின் தென்னாட்டு படையெடுப்பு வெற்றியடையாமல் போயிற்று. ஆஹா, அந்த காலத்தில் நான் அனுபவித்த சொல்லொண்ணாத மனவேதனை மட்டும் நீ அறிந்தாயானால் உன் இலகிய நெஞ்சம் கரைந்து உருகிவிடும். ஒரு பக்கத்தில் உன் பேரில் எனக்கு ஏற்பட்டிருந்த காதலாகிய கனல் என் நெஞ்சை தகித்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் உன்னை சேர்ந்தவர்கள், உன்னோடு பழகியவர்கள், உன்னுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள் மீது எனக்கு ஏற்பட்ட அளவில்லாத அசூயை பெருநெருப்பாக என் உடலை எரித்தது. அப்போதெல்லாம் என் நெஞ்சில் நடந்து கொண்டிருந்த தேவ அசுர யுத்தத்திற்கு சமமான போராட்டத்தை நீ அறிந்தாயானால்
பெரிதும் பயந்து போயிருப்பாய். ஒரு சமயம் உன்னைச் சேர்ந்தவர்கள் எல்லோரையும் கொன்றுவிட வேண்டும் என்று எனக்கு தடுக்க முடியாத ஆத்திரம் உண்டாகும். ஆயினும் பின்னால் உனக்கு அது தெரிந்துவிட்டால் உன்னுடைய அன்பை என்றென்றைக்கும் இழந்துவிட நேரிடுமே என்ற பயம் என்னை கோழையாக்கியது. மாமல்லனையும் மகேந்திர பல்லவனையும் கொல்லுவதற்கு எனக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வாய்த்தன. ஆனால் ஒவ்வொரு சமயமும் உனக்கு தெரிந்துவிட்டால் என்ற நினைவு என்னை தடுத்தபடியால் அவர்கள் தப்பி பிழைத்தார்கள். பரஞ்சோதி காஞ்சியில் பிரவேசித்தன்று உன்னை மத யானை தாக்காமல் காப்பாற்றினான் அல்லவா? அந்த காரணத்துக்காகவே அவனை அன்றிரவு நான் சிறையிலிருந்து தப்புவித்து உன் வீட்டுக்கு அழைத்து வந்தேன். ஆனால் அவனுக்கு நீ நன்றி செலுத்துவதை பார்க்க என்னால் சகிக்க முடியவில்லை கலைவாணி. உன் தந்தை ஆயனாருக்கு உன்னிடமுள்ள செல்வாக்கை பார்த்து கூட நான் அசூயை அடைந்தேன். ஆயினும் உன்னை பெற்ற புண்ணியவான் என்பதற்காக அவரை வாளால் வெட்டப்போன வீரனின் கையை பிடித்து தடுத்து உயிரை காப்பாற்றினேன். அது முதல் உன் தந்தையை காப்பாற்றி கொடுத்ததே அந்த காரணத்திற்காக இந்த கையை நான் வாழ்த்தி கொண்டிருக்கிறேன். இதை கேட்ட சிவகாமி நெஞ்சம் உண்மையிலேயே இலகித்தான் விட்டது. இந்த புத்த பிக்ஷு இரக்கமற்ற ராட்சசனாக இருக்கலாம். இவருடைய இருதயம் பைசாசத்தின் இருதயமாக இருக்கலாம். இவருடைய தேகத்தில் ஓடும் இரத்தம் நாகசர்ப்பத்தின் விஷம் கலந்த இரத்தமாக இருக்கலாம். ஆனாலும் இவர் என் பேரில் கொண்ட ஆசையினால் என் தந்தையின் உயிரை காப்பாற்றினாரன்றோ? சிவகாமியின் மனோநிலையை ஒருவாறு அறிந்து கொண்ட புத்த பிக்ஷு ஆவேசம் கொண்டவராக மேலும் கூறினார். கேள் சிவகாமி, உன்னை பெற்றவர் என்பதற்காக ஆயனரை காப்பாற்றினேன். உன்னை விரோதிப்பவர்களை நான் எப்படி பழிவாங்குவேன் என்பதற்கு ஒரு உதாரணமும் சொல்லுகிறேன். இந்த வாதாபியில் நீ எவ்வித அபாயமும் இன்றி நிர்பயமாக இத்தனை காலமும் வாழ்ந்து வருகிறாயல்லவா? இதற்கு காரணம் என்னவென்று ஒருவேளை நீ ஊகித்து இருப்பாய். நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று எல்லோருக்கும் தெரியுமாதலால் தான் யாருமே உன் அருகில் நெருங்குவதில்லை. இதை குறித்து இந்நகரத்து அரண்மனையில் ஒரு பெண்ணுக்கு அசூயை உண்டாயிற்று. அவள் பட்டத்து ராணியின் சகோதரி. விஷம புத்தியுள்ள அந்த பெண் என்னை தன்னுடைய மோக வலையில் ஆழ்த்துவதற்கு மிக்க பிரயத்தனம் செய்தாள். அது பலிக்காமல் போகவே ஒரு நாள் அவள் உன்னை குறிப்பிட்டு நிந்தை மொழி கூறினாள். அந்த காஞ்சி நகர் கலைவாணியின் அழகு எனக்கு இல்லையோ என்று கேட்டாள். ஒரு நாள் அவள் என்னை நெருங்கிய பொழுது அவளுடைய கையை நான் பிடித்து என் கைவிரல் நகத்தினால் ஒரு கீறல் கீறினேன். அன்றிரவு அவள் தூங்கி மறுநாள் காலையில் எழுந்து கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டாள். அவ்வளவுதான். அவளுடைய மூளை கலங்கி பைத்தியம் பிடித்து விட்டது. அவ்வளவு பயங்கர தோற்றத்தை அவள் அடைந்திருந்தாள். ஒருவரும் அறியாமல் அவள் இந்நகரை விட்டு வெளியேறி காட்டிலும் மலையிலும் வெகுகாலம் அலைந்து கொண்டிருந்தாள். இப்பொழுது அவள் காபாலிக மதத்தினரின் பலிபீடத்தில் அமர்ந்து பலி வாங்கி உண்டு உயிர் வாழ்ந்து வருகிறாள். சிவகாமி பழையபடி பீதி கொண்டாள். இந்த வெறி பிடித்த பிக்ஷு சீக்கிரம் போய் தலைய மாட்டாரா என்று மனதிற்குள் எண்ணமிட்டாள். சிவகாமி, சில நாளைக்கு முன் அந்த காளி மாதாவை தற்செயலாக நான் சந்திக்க நேர்ந்தது. அவள் என்ன சொன்னால் தெரியுமா? சிவகாமியே, சுவாமிகளே, ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் உம்முடைய காதலி சிவகாமியை நீங்கள் என்னிடம் ஒப்புவித்தே ஆக வேண்டும். அவளுடைய உடலை புசித்தால்தான் என்னுடைய பசி தீரும் என்றாள் பைத்தியக்காரி. அப்படி உன் உடலை புசிப்பதாக இருந்தால் அவளிடம் நான் கொடுத்து விடுவேன் என்று எண்ணுகிறாள். அவளை விட 100 மடங்கு எனக்குத்தான் பசி என்பதை அவள் அறியவில்லை. உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன்னை அப்படியே விழுங்கிவிட வேண்டும் என்று எனக்கு உண்டாகும் பேராவலை அவள் என்ன கண்டாள்? திடீரென்று நாகநந்தி பிக்ஷு மலைப்பாம்பாக மாறினார். மலைப்பாம்பு வாயை அகலத் திறந்து கொண்டு பிளந்த நாக்கை நீட்டிக்கொண்டு தன்னை விழுங்குவதற்காக நெருங்கி வருவது போல சிவகாமிக்கு தோன்றியது. ஐயோ என்று அலறிக்கொண்டு அவள் பின்னால் நகர்ந்தாள். கண்களையும் இறுக மூடிக்கொண்டாள். நாகநந்தி சிரித்தார். சிவகாமி, பயந்து விட்டாயா? கண்களை திறந்து பார். புத்த பிக்ஷுதான் பேசுகிறேன் என்றார். சிவகாமி கண்களை திறந்து பார்த்தாள். சற்று முன் தான் கண்ட காட்சி வெறும் பிரம்மை என்பதை உணர்ந்து கண்டாள். ஆயினும் அவளுடைய கண்களில் பீதி நிறைந்திருந்தது. நாகநந்தி எழுந்து நின்று சொன்னார். சிவகாமி, நான் சொன்னதை எல்லாம் யோசித்துப்பார். ஒருவேளை எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று நீ நினைக்கிறாய் போலும். நல்ல வேளையாக எனக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்கவில்லை. என் அறிவு தெளிவாகத்தான் இருக்கிறது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் வரையில் உன்னிடம் நான் கொண்ட காதல் நிறைவேறாமல் போனால் எனக்கு பைத்தியம் பிடித்தாலும் பிடித்துவிடும். அப்புறம் நான் என்ன செய்வேனோ தெரியாது. சிவகாமி, நான் போய் வருகிறேன். நான் திரும்பி வருவதற்குள் உன் மனதை திடப்படுத்தி கொண்டு எனக்கு ஒரு முடிவு சொல்ல வேண்டும். உனக்காக நான் இதுவரை செய்திருக்கும் தியாகங்களை எல்லாம் காட்டிலும் மகத்தான தியாகம் ஒன்றை செய்யப் போகிறேன். அதை பற்றி நான் திரும்பி வருவதற்குள் நீயே தெரிந்து கொள்வாய். அதை தெரிந்து கொண்ட பிறகு நீ என் பேரில் இரக்கம் கொள்ளாமல் இருக்க முடியாது.
என் கோரிக்கைக்கு இணங்காமல் இருக்கவும் முடியாது. இவ்விதம் சொல்லிவிட்டு நாகநந்தி சிவகாமியை அளவில்லாத ஆர்வம் ததும்பும் கண்களினால் சற்று நேரம் உற்று பார்த்தார். சற்றென்று திரும்பி மாசற் பக்கம் சென்றார். பிக்ஷு சென்ற பிறகு சிவகாமியின் உடம்பு வெகுநேரம் வரையில் நடுங்கிக் கொண்டே இருந்தது.